ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஏப்ரல் 22, 23 என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பூமி அந்த வீடியோ கேமரா இருக்குல்ல, சரத்சந்திராவுக்கு காமிக்க போனால் அப்போது ஒர்க் ஆகலை வீடியோ. அதை கடையில் ரிப்பேர் பண்ணுற கடையில் கொடுத்தால அபூர்வா ஷோபா சந்திரா கொல்கிற வீடியோ. அது ரிப்பேர் பண்ணுற கடை பார்க்குறா, அது கடை மூடி இருக்கு. விசாரிக்கிறா ஏன் மூடி இருக்குன்னு. ஒரு வாரமாகவே மூடி இருக்கு. நீங்கள் வேணால் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் வந்தோடனே இந்த நம்பருக்கு உங்கள் நம்பருக்கு கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்கும்போது வீடுலாம் எனக்கு தெரியாது, அவர் வந்தாருன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் நம்பர் கொடுத்துட்டு வராங்க. வந்தோடனே ஃபோன் பண்ண சொல்லி நடந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ செர்ரி பார்க்குறாரு. பைக்கை திருப்பிட்டு பூமிகிட்ட பேசுகிறாரு. என்ன பூமி அப்படின்னு கேட்குது. இது மாதிரி அவள் சொல்கிறா, வீடியோ கேமரா ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லி. நம்ம இப்போது பெரியம்மாட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். ககன் அண்ணா பெரியம்மா சொன்னால் கேட்பாரு. அப்பா வெளியே எடுக்கிறதுக்கு ககன் அண்ணா ஹெல்ப்பை தான் நமக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க வீட்டுக்கு. பேசிக்கிட்டே போய் ககன் வீட்டில் சாரதாட்ட பேசுகிறாங்க. பெரியம்மா இது மாதிரி அப்பா வெளில வரணுன்னா அதுக்கு ககன் அண்ணா அவர் ஹெல்ப் தேவை, நீங்கள் தான் பேசணும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மேலே அவர் ரூமுக்கு போகிறாங்க. ககன் ரூமுக்கு. ககன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இது மாதிரி பேசுகிறாங்க சாரதா. அப்போ ரொம்ப கோவப்படுறாரு ககன். அம்மா உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சா? நம்ம இந்த கேபியால் தானே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நீங்கள் எவ்வளோ சின்ன சின்ன வயசில் எங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் மறந்துடுச்சா? என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இவளும் எவ்வளோ சொல்லி பார்க்குறா சாரதா. அவர் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. கேபியை வெளில கொண்டு வரது ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சாரதாவும் அழுதுகிட்டே கீழே வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்களும் பின்னாடியே வந்துடுறாங்க. பூமியும் செர்ரியும் இவர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருல்ல, நம்ம அப்பாட்டையாச்சும் கேட்குறேன் நான். அப்பாட்ட ஹெல்ப் பண்ணி அப்பா ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக நம்ம கேபி மாமா வெளில கொண்டு வந்துடலான்னு சொல்லி அவங்க அப்பாட்ட போகிறாங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட போய் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ நேராக இருந்துட்டு, கண்டிப்பாக கேபி மாமா அம்மாவை கொல்லலை, இது சத்தியம், அம்மா ஃபோட்டோ மேலே சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்கிறா. அவங்க அப்பா நம்ப மாட்டுறாரு. நீ உண்மையாகவே சோபா சந்திரா பொண்ணு தானா? அவனை கொன்னவனையே நீ கொலை பண்ணுறேன்னு சொல்கிற, நீ உன்னை என்ன பண்ணுறது தெரியல, நீ ஏன் இங்கே வெளில போன்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, கண்டிப்பாக மாமா கொலை பண்ணியிருக்க மாட்டார், அவருக்கு கொலை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அவங்க அம்மாவை, அதனால் நீங்கள் கேபி மாமாவை சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லி கேட்கவும் அங்கே அபூர்வா தான் இருக்கால்ல, உடனே நாடகம் ஆடுறா. இது மாதிரி நான் என்னையே எல்லாரும் கொலை பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாடகம் ஆடுறா. உடனே அவரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உடனே இவங்களும் வெளில வந்துடுறாங்க. வீட்டை விட்டு வெளில போக சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு பூமி வெளில வந்துடுறா. அடுத்தது செர்ரி உங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு, இது மாதிரி நான் லாயர் பார்த்துட்டு வந்திருக்கம்மா, பணம் இருந்துச்சுன்னா அப்பா நம்ம வெளில கொண்டு வந்துடலாம், இதுமாரி 2 லட்சம் காசு தேவைப்படுதுன்னு சொல்லும் போது அவங்க நெக்லஸை கொடுக்குறாங்க. அதை பார்த்துடுறா நக்ஷத்ரா. உடனே நான் அபூர்வாட்ட சொல்லிடுறாங்க. அபூர்வா சொல்லவும் அவர் கீழே இறங்கி வராருல, மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி வர்றத செர்ரியை பார்த்துட்டு, செர்ரி எங்கே போகிறா நில்லு அப்படின்னு கூப்பிட்டு, நீ எதுக்காக போகிறேன்னு தெரியும், கேபி வெளில எடுக்க தானே போகிற அப்படின்ற பேசிகிட்டு இருக்கும் போதே சரத்சந்திரா வந்துடுறாரு. இது மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. இது மாதிரி நெக்லஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அதை இது பண்ணி வெளியில் கொண்டு வரலான்னு பார்க்குறான் செர்ரி கேபியை அப்படின்னு சொல்லவும், செர்ரி பயங்கரமாக திட்டி அந்த நெக்லஸை வாங்கி அதை தங்கச்சி மீராட்ட கொடுத்துட்றாரு சரத்சந்திரா. நீ வெளில எடுக்க எந்த இதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. திரும்பியும் பூமிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இது மாதிரி நடந்ததெல்லாம். பூமி என்ன பண்ணுறா, அவங்க அத்தைகிட்ட சொல்கிறா. அவங்க சின்ன சின்ன டப்பாவில் மல்லிகை ஜாமான் போட்டுற டப்பாலெல்லாம் காசு எடுத்து இந்தாமான்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பத்தாது, 2 லட்சம் போல் தேவைப்படுதுன்னு சொல்லவும் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஐடியா பண்ணுறாங்க ககான்ட்டேருந்து காசு வாங்கிறதுக்காக. அது மாதிரி கேன்சர், ஒரு குழந்தைக்கு கேன்சர், அதுக்கு உதவி பண்ணுற மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு நடிக்கிறாங்க சாரதாவும் பூமியும் ககன்கிட்ட காசு வாங்கிறதுக்காக. ககனும் அதுக்கு செக்கில் ஒரு 2 லட்சத்துக்கு 4 லட்சமாகவே சைன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. அதை எடுத்துகிட்டு போய் அந்த வக்கீல்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாமாவை எப்படியாச்சும் வெளில கொண்டு வந்துருங்க. அவங்களும் என்ன சொல்கிறாரு அந்த வக்கீல்னா, இதில் சாட்சியே கிடையாது, சாட்சி இல்லாமல் கேபியை அரெஸ்ட் பண்ணதே பெரிய தப்பு, நான் எடுத்து வெளில கொண்டு வரேன் அவரை அப்படின்னு சொல்லி அந்த காசு வாங்கிட்டு அவரும் ரெடியாகிறாரு வாதாடுறதுக்காக. அங்கே அபூர்வா வரா. கேஸ் நடக்குது கோர்ட்டில். அபூர்வா, சரத்சந்திரா, அப்புறம் பூமி, சாரதா, மீரா, செர்ரி எல்லாரும் வராங்க கோர்ட்டுக்கு. கேஸ் நடக்கிற இடத்துக்கு வராங்க.
அங்கே வந்து இவங்க பார்க்குறாங்க சாரதா வந்து பார்க்குறாங்க. யாரன்னா சரத்சந்திராவை. நான் என்னதான் இருந்தாலும் நான் பார்த்தது வந்து நான் சொல்கிறேன் சரத்சந்திராட்ட அப்படின்னு சொல்லவும், அப்பா வந்து நம்ப மாட்டார். வேணாம் அத்தைன்னு சொல்கிறா பூமி. இருந்தாலும் பரவாயில்லன்னு போய் சொல்கிறா. இந்த மாதிரி அபூர்வா தான் கொலை பண்ணது வந்து சோபா சந்திராவை. அதனால் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க கேபின்னு சொல்லவும், அதெல்லாம் நம்பாமல் எப்பயும் தெரியுமே சரத்சந்திரா தான் நம்ப மாட்டார். எப்பயும் போல் சாரதாவை திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அடுத்தது அந்த வக்கீல் இருக்கார்ல, அவருக்கு வந்து நிறையா பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடுறா அபூர்வா. கேபியை வாதாட கொடுத்துருக்காங்கல்ல கேஸு, அந்த கேபியை வெளிலெடுக்க வந்த வக்கீலை வந்து நிறையா காசு கொடுத்து அபூர்வா மனசை மாற்றி அந்த வாதாட வந்தவரே வந்து கேபியை வந்து கொலை குற்றவாளி அப்படின்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. அப்போது வந்து வக்கீல் வந்து வாதாடுறதெல்லாம் பார்த்து ஜட்ஜ்மெண்ட்டே எழுத வந்துடுறாரு நீதிபதி. அப்போது வந்து பூமி சொல்கிறா, இது மாதிரி கேபி மாமா இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது, நான் சோபா சந்திராவோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே நீதிபதி, நீங்கள் தான் சோபா சந்திரா பொண்ணா, உங்கள் அம்மாவை தான் கொலை பண்ணியிருக்காருன்னு கேபியை வந்து குற்றம் சமத்திருக்காங்க. நீங்களே வந்து இப்படி சொல்கிறீங்களே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி கூண்டு இருக்குல்ல அதில் ஏறி பேசுகிறாவ. இது மாதிரி வந்து எங்கள் மாமா கொலை பண்ணலை, எங்கள் அம்மா கொலை பண்ணது வேறு யாரோ, அவங்களே வந்து காசு கொடுத்து ஏன் வந்து கேபி மாமாவில் பழிய போடக்கூடாது, திசை திருப்பக்கூடாது, அவங்க எங்கள் அம்மாவை கொன்னவங்களே இவர் மேலே ஏன் பழி சுமத்திடக்கூடாது, அந்த ரத்தினமே வந்து இவரை பார்த்ததே கிடையாது, அதுவும் இல்லாமல் கூட பேசுனது கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் இருக்கா, எந்த ஒரு சாட்சியுமே இல்லாமல் எங்கள் மாமாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவர் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை கொல்லலை அப்படின்னு வாதாடுறாங்க பூமி. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு வந்து எஸ்ஐயை கூப்பிட்டு கேட்குறாங்க சூர்யாவை, இது மாதிரி ரத்னத்து கூட ஏதாச்சும் பேசியிருக்காங்களா, ஃபோன் கால்ஸ் இருக்கா, வேறு ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த குற்றவாளி சொன்ன ஒரு இதை வச்சு எப்படி நீங்கள் இவரை அரெஸ்ட் பண்ணலான்னு திட்டுறாங்க சூர்யாவை. அந்த எஸ்ஐ சூர்யாவை திட்டுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி சீக்கிரம் வந்து சப்மிட் பண்ணணும் இந்த கோர்ட்டில். அதுவும் இல்லாமல் அபூர்வா வந்து அந்த ரத்னம் கூட பேசுனது இருக்கா, பழகிருக்காங்களா, ஏதாச்சும் வீடியோ இருந்தாலும் அதையும் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு ஜட்ஜு. கேப்புக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியுமே இல்லாத போது அவருக்கு வந்து நான் பெயில் தரேன்னு சொல்லி பெயிலும் கொடுத்துட்றாரு. உடனே இவங்க வெளில வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சாரதா, மீரா, செரிலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவரும் அந்த அபூர்வாவும் சரத்சந்திரா ரொம்ப கோவப்பட்டு கிளம்பி போகிறாங்க. கேபி சொல்கிறார், பூமியை நீ என் பொண்ணு மாதிரிமா, உன்னால தான் வந்து நான் இப்போ வெளில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசிகிட்ருக்காரு பூமிக்கிட்ட. எப்படியா இருந்தாலும் இந்த கேபி வந்து இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு வந்து சரத்சந்திரா பேசிகிட்ருக்காரு. வந்தால் அவன் செத்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது அபூர்வாவுக்கு கால் பண்ணுறாரு கேபி, உன்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி. எதுக்கு நான் உன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் சோபா சந்திரா தங்கச்சி கொன்னன்னு நான் படியை கூட ஏற்றுக்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவளும் வந்து போகிறா கிளம்பி. அங்கே ஒரு மலை உச்சியில் அவர் நிற்கிறாரு. இவளும் ஏறி போய், எதுக்காக என்னை பார்க்கணுன்னு சொன்னேன், எதுக்கு இங்கே வர சொன்னேன், இங்கே ஏதாச்சும் கேமரா வச்சு நான் சொல்கிறத வந்து வீடியோ எடுத்து அதை அப்படியே யாருக்காச்சும் போட்டு காமிக்க போறியான்னு கேட்குறா. உடனே அதெல்லாம் இல்லை, நீ வேணால் பார்த்துக்கோன்னு கேமராலாம் எடுத்து காமிக்கிறாரு, கையில் இல்லை ஃபோனெல்லாம். அடுத்தது என்ன எதுக்காக வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவரும் வந்து நான் உண்மையை சொல்லு, நான் வந்து சோபா சந்திரா கொல்லலைன்ற உண்மையை சொல்லு சரத்சந்திரா கிட்ட, நான் எதுக்கு செய்யாத தப்புக்கு வந்து நான் வந்து பலியாடாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ தான் வந்து இந்த தப்பை நீ தான் இந்த தப்பு வந்து செஞ்சேன்னு மாமா வந்து நம்புகிறாரு. அப்போனா நீ வந்து சொல்ல மாட்டல்ல அபூர்வா, எப்படியா இருந்தாலும் என் பிள்ளைங்கள நீ நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன். அதுக்கு வந்து உன்னை கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு எப்படியும் போகிறது உறுதியாயிடுச்சு, உன்னை கொலை பண்ணிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இவர் ஏற்கனவே வரத்துக்கு முன்னாடி அபூர்வா வந்து சரத்சந்திராவுக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டு தான் வரா. இவரும் வந்து பின்தொடர்ந்து வராரு சரத்சந்திரா. வந்து இதுமாதிரி லொக்கேஷன் அனுப்புகிற இடத்துக்கே வந்துட்டு அபூர்வா தேடுறாரு. அபூர்வா வந்து காணோம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி துரத்த ஆரம்பிச்சிடுறாரு. கேபி அபூர்வா கொலை பண்ணுறதுக்காக கத்தியை வச்சு அவரை வந்து கொலை பண்ணுறதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறாருல, அதை பார்த்துட்டு கேபியை வந்து சுட்டுடுறாரு சரத்சந்திரா. உடனே அவரும் வந்து அந்த மலையிலேருந்து கீழே உருண்டு விழுந்துடுறாரு.
உழுவும் கேபி வந்து கேபியும் நான் உனக்கு சுட்டுட்டேனே, என் தங்கச்சி தாலியை நானே பறிச்சுட்டேனேன்னு அழுவுறாரு சரத்சந்திரா. மாமா நீங்கள் வந்து தப்பு பண்ணல, என்னை சுட வந்தவர் தானே நீங்கள் சுட்டிங்க, உங்கள் மேலே அந்த தப்பும் கிடையாது நான் அப்படின்னு சொல்லி அவள் எப்பயும் போல் நடிக்கிறா. உடனே அவர் கீழே விழுந்ததை போய் பார்த்துட்டு நானே வந்து போலீஸில் வந்து அரெஸ்ட்டு ஆகிறதுக்கு முன்னாடி நானே போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு சரத்சந்திரா. இல்லை மாமா, நம்ம எதுக்கும் ஒரு தடவை எஸ்ஐகிட்ட பேசுவோம், சொல்லுவோம் நடந்தது, அவர் என்னன்னு அவரே வந்து பார்த்துட்டு அவரே எதுவாக இருந்தாலும் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. அந்த எஸ்ஐயும் நேரடியாக வராரு, வந்து பார்க்குறாரு. எப்படியா இருந்தாலும் அந்த கேபி வந்து அவர் உள்நோக்கத்தோட நினைக்க சொல்கிறாரு, அந்த கேபி வந்து எங்கள் அண்ணனை கொன்னவன், அதனால் இதில் நீங்கள் வந்து எந்த தப்பும் செஞ்சதா என்னால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் இங்கே வரவும் இல்லை, அவனை கொல்லவும் இல்லை, நீங்கள் போங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களெலாம் அனுப்பிச்சி வச்சு, நான் எஸ்ஐ, நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கூட என்னால் மாற்ற முடியும், அவர் வந்து இயற்கையாகவே வந்து தப்பு பண்ணிட்டேன்னு தானாகவே தற்கொலை பண்ணிட்டாருன்னு நான் ரிப்போர்ட் எழுதுகிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லி அவங்களெலாம் அனுப்பிச்சி வச்சிடுறாரு. பூமி வந்து ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் ஆகாமல் கிராஃபிக்ஸில் ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சிட்றா. வீட்டில் அதை பார்த்துட்டு ககன் கண்டபடி கத்துறாரு, இவ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, தாலியே கட்டலைன்ற இவ கிராஃபிக்ஸில் வந்து அருந்ததி பார்க்குற மாதிரி கல்யாணம் ஆன மாதிரி மாலெல்லாம் போட்டு ஃபோட்டோ இங்கே மாட்டி வச்சிருக்கா, இவ எப்படிப்பட்டவன் இப்போயே புரிஞ்சுக்கோங்கம்மா இப்போயாச்சும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி கத்திட்டு இருக்காரு. உடனே இவ வந்து இது நான் தான் மாட்டினேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாரு. தூக்கிப்படவும் அது கீழே விழுது, இது வந்து லேமினேஷன், இது உடையாது அப்படின்னு சொல்கிறா. உடனே இவ டென்ஷன் ஆகி கத்திட்டு உள்ளே போய்டுறாரு. பார்த்தீங்களா அத்தை, உங்கள் பையன் எதுக்கெல்லாம் கோவப்படுறாருன்னு, இதை நான் என் பெட்ரூம்லேயே மாட்டி வச்சிடறேன்னு சொல்கிறா. இல்லைம்மா, ஏற்கனவே அவன் கோவமாக இருக்கான், மீண்டும் அவன் கோவத்தை பெருசாக்க வேணாம், விட்டுருமான்னு சொல்கிறா சாரதா. இல்லை, நான் பெட்ரூமில் தான் மாட்ட போகிறேன்னு அவன் எடுத்துகிட்டு போகிறா. அடுத்தது இங்கே போலீஸ் ஃபோன் பண்ணுறாரு மீராவுக்கு, இது மாதிரி கிருஷ்ணபிரசாத் வந்து செத்து போயிட்டாருன்னு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணவும் அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான் மீரா. உடனே அங்கே மயக்கம் போட்டு விழுறது தெரியாது யாருக்குமே. கொஞ்ச நேரம் கழித்து செர்ரி வந்து அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்து அவங்க அம்மாவை தட்டி எழுப்பி என்னம்மா ஆச்சுன்னு கேட்கவும், இது மாதிரி அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாரா அந்த எஸ்ஐ, அப்பா உயிரோடு இல்லைன்றாருடான்னு சொல்லி ஓன்னு அழுகுறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் கேபிக்கு என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம். பாய் மக்களே.